இன்னைக்கு நம்ம ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணி பார்க்கலாம். பிரியாணி மேஜிக்ங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி ஃபீலை நம்ம வீட்லேயே ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு செய்யும் போது அதே ஃபீல் கிடைக்குதுங்க. Hello viewers, I welcome you all to our favorite cooking channel Aachi Next Gen Cooking. இன்னைக்கு நம்ம சூப்பரான அமேசிங்கான ஸ்பைசியான ஒரு டிஷ் பார்க்க போறோம். ஏதாவது கெஸ் இருக்கா? எஸ், செட்டிநாடு பிரியாணி நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பிரியாணிலாம் முகல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஆனால் நம்ம ஊர் ஸ்பைசஸ்க்கு ஈடு கொடுக்க ஏதாவது வருமா? அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பைசஸை ஒழுங்கு பூர்வ கொண்டு போய் சேர்க்கிற பெருமை ஆச்சி மசாலாவையே சேருங்க. அதனால தான் ஆச்சி மசாலா இன்னைக்கும் இந்தியா நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டா இருக்காங்க. வாங்க இன்னைக்கு ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு ஒரு செம்ம சிக்கன் செட்டிநாடு பிரியாணி பண்ணலாம். செட்டிநாடு பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட், ஆச்சி கீ 50 மில்லி, சிக்கன் 750 கிராம், பாஸ்மதி அரிசி 500 கிராம், தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இன்னைக்கு நம்ம ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள என்ன இருக்குன்றதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது பேக் 1. இந்த பாக்கெட்ல ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு. இந்த பாக்கெட்ல செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட் இருக்கு. முதல்ல நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சுத்தமான ஆச்சி கீயை ஒரு 50 ml நான் ஆட் பண்ணுறேன். இப்போ கீ நல்லா சூடாயிடுச்சு. இந்த பேக்கில் கொடுத்துருக்க இந்த ஹோல் ஸ்பைசஸை நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம 750 கிராம் சிக்கன் வாங்கியிருக்கோம். இதில் நான் ஆச்சி மஞ்சத்தூள் வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 750 கிராம் சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சி நெய்யோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட்டை இந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட்டை நம்ம இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 900 ml வாட்டர் அதில் ஆட் பண்ணுறேன். சிக்கனோட தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கழுவி வச்சிருக்க இந்த பாஸ்மதி அரிசி அதில் போட்டுடலாம். இப்போ நான் கழுவி வச்ச 500 கிராம் பாஸ்மதி அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பாரம்பரியமான தமிழ்நாட்டு சாப்பாடுல செட்டிநாடுக்குன்னு சொல்லி ஒரு தனி இடம் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் மக்களுடைய சமையல்ல ஆச்சி மசாலுக்கும் ஒரு தனி இடம் உண்டு. இப்போ நம்ம அரிசியை போட்டாச்சு. இது லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஆல்ரெடி இதில் உப்பு இருக்கும். எனக்கு லைட்டாக உப்பு தேவைப்படும், அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக அதை வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை மூடிடலாம். ஆல் செட். இன்னொரு 3 விசிலில் செட்டிநாடு சிக்கன் பிரியாணியை கம்மன்னு சாப்பிட்லாம். 3 விசில் வந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது நான் செஞ்ச பிரியாணியானே தெரில, ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்மெல்லும் தாங்க முடியல. அவ்வளோ ஸ்பைஸியாக அவ்வளோ டேஸ்டி ஸ்மெல் வந்து வருது. என்னால் வெயிட்டே பண்ண முடியல. நான் உடனே சாப்பிட்டு பார்த்துட்றேன். ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சிருக்கோம். அதாவது நல்ல கமகமன்னு இருக்குங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அதே ஸ்மெல் இதுலேயே வருது. அதே டேஸ்ட் இதுலேயே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட இருக்குது. கொஞ்சம் சிக்கனை பிச்சு சாதத்தோடு வச்சு ஆரம்பிக்கலாங்களா? பிரியாணி மேஜிக்ங்க. நிஜமாவே இது நான் தான் பண்ணான்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி ஃபீலை நம்ம வீட்லேயே ஆச்சி செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட் வச்சு செய்யும் போது அதே ஃபீல் கிடைக்குதுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னா அது ஆச்சி ப்ராடக்ட் மட்டும்தாங்க.
ஆச்சி ப்ராடக்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்லாம் இப்போ இருக்குது. உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். www.archifoods.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அப்புறம் வெயிட் பண்ணுறீங்க, மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வீட்டிலே சமைச்சு சூப்பராக சாப்பிடுங்க. நாளைக்கு பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் டிஷ்ஷஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம். உங்கள் ஆச்சி மசாலா. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் இட்ஸ் யுவர் ஸ்வாதி. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.archifoods.com.